வேல்ல இருந்த மாணிக்க கல்ல எங்கேயா காணோம்? ஐயா, ராத்திரி நான் கோயில பூட்டிக்கிட்டு போறப்ப கூட இருந்ததுங்க. அதுக்குள்ள எங்கேயா போயிடும்? இன்னைக்கு மாத்திரம் புதுசா திருட வந்துட்டானா என்ன? நிஜமா அந்த வேலாயத்தை பாத்தீங்களா? நீங்க கல்ல காணோன்னு சொன்னதும் மணி அடிக்கிறத விட்டுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நந்திகிட்ட போய் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஒருவேளை அந்த மாணிக்க கல்ல அவன் எடுத்தாலும் எடுத்திருக்கான். வேலாயுதம், சாமி வேல்ல இருந்த மாணிக்க கல்ல எங்கடா எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கிற? ஐயா, மரியாதையா அதை கொடுத்துரு. மாணிக்க கல்ல காணுங்களா? ராத்திரி பூசாரிக்கு வந்தாரா? இல்லைங்க. வேற யாராவது வந்தாங்களா? இல்லைங்க. அப்போ கோவில்ல படுத்திருந்தது நீ ஒருத்தன் தானடா? உனக்கு தெரியாம அந்த மாணிக்க கல் எங்க போகும்? ஏன்னா ஐயா விட்டு அடிபட்டு சாகாத, உள்ளத சொல்லிடு. வேலாயுதம், விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து இந்த கோவில்லையே வளர்ந்தவன்ற பச்சாதாபத்தோட சொல்றேன், ஒழுங்கா மாணிக்க கல்ல கொடுத்து உன்னை சும்மா விட்டுறேன். ஐயா, இந்த முருகன் சத்தியமா நான் எடுக்கலைங்க. எவ்வளவு பொறுமையா சொல்றேன்? சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லி என்னையே ஏமாத்தவா பாக்குறேன். மாணிக்க கல்ல எங்கடா வச்சிருக்க? அவன் அடிக்காது. ஐயா, நான் மறுபடியும் சொல்றேன், இந்த முருகன் சத்தியமா நான் எடுக்கவே இல்லைங்க. உன்னை தவிர வேற யாரா எடுத்துக்க முடியும்? வயிற்றுக்கு சோறு, தூங்குறதுக்கு இடமும் கிடைச்சா போதும் நினைக்கிறவன் இந்த வேலாயுதம். மாணிக்க கல்ல தேடி என்னையா செய்ய போறா? ஒன்னம்பலம், அந்த கல்ல நீங்களும் பார்க்கல, அவனும் எடுக்கலன்னா அந்த கல்ல எங்கேயா போச்சு? நாளைக்கு இந்த விஷயம் ஊருக்கு தெரிஞ்சா பதில் சொல்ல வேண்டியதுதான். ஏ கருப்பையா, இவனை பிடிச்சு வண்டி சக்கரத்துல கட்டுங்களா? கால விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் அவனை ஒரு பெத்த பிள்ளை போல வளர்த்து சத்தியமா சொல்றேன், அவன் இந்த காரியத்தை செய்திருக்க மாட்டான். நான் பிறந்தது கோயிலுக்கு தொண்டு செய்யத்தான் நினைக்கிறவன் வேளாண்மை. அது நினைச்சாவது அவனை மன்னிச்சிருக்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாளைக்கு பொழுது முடியறதுக்குள்ள அந்த மாணிக்க கல்லை இவன் கொண்டாந்து ஒப்படைச்சாகும். இல்ல இந்த கோவில்ல இருந்து மட்டும் இல்ல, இந்த ஊரை விட்டு இவன் வெளியே போயாகும். எல்லாரும் என்ன அடிச்சு சித்திரவதை பண்ணுவாங்களே, உன் கண்ணுக்கு தெரியல? நான் நிரபராதின்னு உனக்கு தெரியுமில்ல? அதையா நீ அவங்க கிட்ட முன்ன வந்து சொல்லல? அப்போ இந்த இடத்துல நான் இருக்கப்படாதுன்னு நீ முடிவு பண்ணிட்ட, அப்படித்தானே? உன்னை யாரு கேட்பா? உன்னை யாராலையும் கேட்க முடியாது. அந்த தைரியம் உனக்கு. இப்ப நான் உன்னை கேட்கிறேன், பதில் சொல்லு. பேச மாட்டேன், பேச மாட்டேன். நீ பேச மாட்டியே, அதனாலதான் உன்னை சில பேரு கல்லுன்னு சொல்றாங்க. நான் உன்னை கடவுள்னு நம்புனேன். காலம்பூராவை கையெடுத்து கும்பிட்டேன். கும்பிட்ட கையை வெட்டி அறியலாமா? நம்பலவனை கைவிடலாமா? தெய்வமே இருந்தவனை சிவனாக்கலாமா? சொல்ல முடியுமா? சொல்லு. நீ கல்லா இல்ல நான் நினைக்கிற மாதிரி கடவுளா? சொல்லு. நீ கல்லா இல்ல கடவுளா? அட பாவி, சாமியை உடைக்கவடா போல இதுக்காக அவனுக்கு சோறு போட்டு வளர்த்து ஐயா ஐயா. மத்தவங்க உன்னை திருடன் சொன்னப்ப நான் உன்னை நல்லவன் நினைச்சேன், உனக்காக வாழ. ஆனா இப்பதான் புரியுது, வெள்ளலுக்கு மாணிக்க கல் எடுத்தவன் நீதான். உன்னை போல கடவுளை மதிக்காதவனுடைய காலம் இந்த கோயில்ல படவே கூடாது. என்ன மன்னிச்சிருக்கீங்க, என்ன காப்பாத்துல தெய்வம் கைவிட்டு அவன் காலில் விழுந்து கதறி அழைத்தாயா போல. சத்தியமா சொல்றாங்க, என் கொலை அவன்கிட்ட சொல்லி முறையிடத்தாங்க போல. நீங்க நினைக்கிற மாதிரி ஐயா ஐயா தம்பி, என் முருகரை நீ திட்டியோன்னு நான் ஆத்திரப்பட்டுட்டேன். இத்தனை நாள் உன்னோட பழகியும் உன் நல்ல மனசு நான் புரிஞ்சுக்கல வேலாயுதம். கந்தசாமி என்ன ஊரை விட்டு போகும்படி செய்துட்டாங்க. தர்மகர்த்தையா பார்த்து சொன்னாரு. பையன் என்ன சொல்றான்? மாணிக்க கல்ல கொடுத்தானா? எடுத்திருந்தாதாருங்களே அவன் கொடுப்பான். இவனை பார்த்தாலும் பரிதாபமா இருக்கு. இவன் உயிரோட இருக்கணும்னா இந்த ஊரை விட்டே அனுப்பி வச்சிருங்க, நாங்க வர்றோம். வேலாயுதம், நீ நல்லா இருக்கணும்னா வந்து நீ போறங்க, நான் போறேன். அவனே என்ன போன்னு சொல்லிட்டான்.
இன்னுமே நான் எதுக்காக இங்க இருக்கணும்? நான் போறேன். நில்லுப்பா. இது என் அண்ணன் பரமசிவத்தோட விலாசம். இந்த பணத்தை செலவு போச்சு. நேரா கோயம்புத்தூர் போச்சு. அவன் உனக்கு வேண்டிய உதவியில் நான் செய்வான். எவன் உன்னை அடிச்சு விரட்டதா நீ நினைக்கிறியோ அவனே உனக்கு பாதையை காட்டும்.